ஹாய் மக்களே! இந்த வீடியோல நம்ம டேம்ல வந்து கரையோரத்தில யானை நிக்கின்னு நேத்துக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லையா? இன்னைக்கு அதே மாரி வந்துச்சு. டேம்க்குள்ள இறங்கி தண்ணி குடிச்சத தான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். யானை வந்து ரொம்ப கிளியரா தெளிவா தெரியுங்க. டேமுக்குள்ள அக்கறையில தான் யானை கூட்டம் வந்து நின்னுச்சு. இது வந்து கேமரால ஜூம் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப தெளிவா கிளியரா தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைக்கு கிளம்பிட்டேன். நம்ம எஸ்டேட்டில் கொழுந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பச்சை பசேன்னு இருக்குல்ல. இன்னைக்கு வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்கலைங்க, ஒரு மாதிரி மந்தமாக தான் அடிக்குது. இன்றைக்கி நடராஜா வண்டி தான், வண்டி கிடைக்கல, பையன் நடக்க வண்டி தான். மழை மேகமா என்னன்னு தெரில. இந்த வெயிட்டிங் ஷெட் வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே ஈஸியாக போயிடலாம். இறக்கம் தானே. இன்னையிலேருந்து கடையில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நேற்றுக்கெலாம் டிஸ்பிளே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி போய் டேரெக்டாக பிஸ்னஸ் தான். மழை வர மாதிரி தெரியுது, லைட்டாக மழை காற்று வீசுது. என்ன செய்ய போகுதுன்னு தெரில. ஒரு மழை பெஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு ஷூ போட்டேன். அங்கே கீழே வேலை செய்கிறாங்க, கொழுந்து எடுக்கிறாங்க. வெயிட்டிங் ஷெட்லேருந்து கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம வெயிட்டிங் ஷெட் ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. பார்க்குறதுக்கு குறிஞ்சி பூ மாதிரியே இருக்குது. ஒன்று போல் பூத்துருக்கு பாருங்கள், டார்க் ப்ளூ கலரில். அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று போல் பூத்துருக்கு. குறிஞ்சி பூ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டேட்லேயும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த பூ வந்து பூக்கும். ஆனால் அதை இது வரைக்கும் பெருசாக போய் நாங்கள் பார்த்ததில்ல. ஒரே ஒரு டைம் மட்டும் போய் பார்த்துருக்கோம். அந்த பூவை பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காலைல இட்லி சாப்பிட்டு வடைலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கால்வலி இருக்குது, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கால்வலி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நடக்காமலும் இருக்க முடியாது. நோய் அப்பப்போ வரும் போகுங்க, அதுக்காக நம்ம அதையே நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. என் ஹஸ்பண்டை கொண்டாந்து விட்டுட்டு போக சொல்லலாம் அப்படின்னீங்க. அவங்க டியூட்டி டைமில் வர முடியாது. அதான் ஏதாவது வண்டி வந்துச்சு அப்படின்னா ஏறி போயிடுவேன். ஒரு வண்டியும் வரலங்க. இந்த ரோட்டில் வண்டி அதிகமாக வர்றது காலையில் 9:30 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அப்புறம் சாயங்காலம் ஸ்கூல் விடுற டைம், வேலை விடுற டைம், அந்த டைமில் தான் வண்டி போக்குவரத்து அதிகமாக இருக்கும். மற்ற நேரங்களில் வண்டி போக்குவரத்து இருக்காது. இருக்கும், 1-2 இருக்கும். என்ன கூட தான் இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன், அதனால். சொன்ன பார்த்தீங்களா, குறிஞ்சி பூ மாதிரி பூ பூத்துருக்குன்னு தெரியுதா. உள்ளே நிற்கிற அந்த செடி எல்லாமே தைல செடிங்க. தைலம் வந்து இதில் தயார் பண்ணுவாங்க. உள்ளெல்லாம் போக முடியாது, போகவும் கூடாது, நமக்கு அனுமதி கிடையாது. நல்ல காற்று. கொலுசில் முத்தெல்லாம் விழுந்துருச்சு.
அதான் கொலுசு சத்தம் கேட்க மாட்டேங்குது. மயில் சவுண்டு கேட்குதா? காலையில் வந்தோன்னா மயில் சவுண்டு இஷ்டம் போல் இங்கே கேட்குங்க. ரோட்லேயே மயில் நிற்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு போர் அடிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டெய்லி இதே பாதையை காமிக்கிறீங்க, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மூணாரில் வேறு எதுவும் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சால் நான் அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா நம்மளுடைய ஒர்க் அப்படி ஆகிப்போச்சு. அதுதான். எனக்குமே மூணாரில் நிறைய இடங்கள் டூரிசம் ஸ்பாட்டு இஷ்டம் போல் இருக்குது. எல்லாத்தையும் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு ஆசை தான். அதுக்கான சமயம் அமைய மாட்டேக்கு. மந்தி ஸ்பாட்கிட்ட வந்தாச்சு. தவிப்பாக இருக்குது, அதனால் நின்றுட்டேன். இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு ஒரு 10 நாளாகவே ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒருத்தங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 10லேருந்து 15 தடவை பண்ணணும். அப்போ தான் கால் போகுது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு யாருக்கும் கால் பண்ண முடியல. கடையில் கயிறு சுற்றுறதுக்கு கம்பு கிடைக்க மாட்டேங்க. அதுதான் இங்கேருந்து ஒரு கம்பு எடுத்துக்கணும். இது நல்ல கருவக்குச்சி, இல்லை கயிறு சுற்றி வச்சுக்கலாம். அதையும் பையில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். காற்று பார்த்தீங்களா எப்படி சவுண்டு கேட்குன்னு? வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். காற்று அடிக்குதா, அப்போ ஒரு மரமும் உரசும் போது ஒரு பாதி சவுண்டு கேட்குது. இதோ அந்த மாதிரி தான். காலையில் வந்த உடனே கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்ம கடையுடைய கம்ப்ளீட் ஷாப் டூர் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். சாக்லேட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இறக்கி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு எனக்கு அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சா, அதனால தான். மத்தியானமாக ஒரு 12 மணிக்கு மேலே தாங்க கடையில் போனியே ஆச்சு. ஸ்க்ரப்பர் தான் ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் பார்த்தேன். 20 ரூபாய்க்கு விற்றேன். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஆச்சு. டேமில் வந்து கெஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ, யானைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த கரையோரமாக வந்து அந்த தண்ணியில் இறங்கி தண்ணி குடிக்கவும், அந்த தண்ணியில் விளாடவும் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் தூரத்துலேருந்து மொபைலில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஆனால் நம்ம டேமுக்குள்ளே, அதாவது நம்ம போட்டிங் சென்டருக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோன்னா யானை வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஆனால் கடையை போட்டு எங்கே போக முடியும்? குரங்கு வேற ஒரு பக்கம். அதனால கடையை போட்டு எங்கேயும் போக முடியலைங்க. நம்ம டேமில் இந்நேரம் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் மழை குறைவா, அதனால டேமில் வந்து தண்ணி குறைவா இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஏரியாவில் வந்து போட்டிங் எல்லாமே இருக்குங்க. என்னன்னு தெரியல, இந்த டைம் மழை பிந்தி பெய்ய போதா அல்லது என்னன்னு தெரியல. இந்நேரம் நல்லா மழை பெய்யக்கூடிய ஒரு சீசன். போன வருஷம் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அடை மழை பயங்கரமா இருந்துச்சு. இந்த டைம் மழை கிடையாது, குறைவா இருக்கு. இருந்தாலும் குளிருக்கு பஞ்சம் கிடையாதுங்க. இப்ப எங்க ஏரியால ஏன் குளிர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு முன்னாடி தண்ணி இருக்குதா, மரங்கள் இருக்குதா, அதனால எப்போதுமே வெயில் இருந்தாலும் சில்லுன்னு தாங்க இருக்கும். குளிர் வந்து எப்போதுமே இருக்கும். உள்ள போய் நின்னு பார்த்த அந்த கெஸ்ட், டூரிஸ்ட் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யானைய பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளாவே இதே இடத்துல தான் நிக்குது. இந்த கரை, அந்த கரை அப்படின்னு மாத்தி மாத்தி. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சு அக்கரைக்கு போச்சுங்க. ஒரு குட்டி, 3 பெரிய யானை. இன்னுமே ஒரு 2 யானை இருக்கு. ஆனா, அது அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். யானைகள் வந்து நெறைய இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இப்போ ஆட்கள் சத்தம் கேட்கும்போது அது நம்ம போட்டிங் கிட்டலாம் வராது. தூரமா தான் நிக்கும். அதனால தான் நம்மளால ஜூம் பண்ணி, இது வந்து கேமரால நல்லா ஜூம் பண்ணி எடுத்ததுனால தான் யானை வந்து இந்த அளவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு.
ஒரு சிலர் சொல்லுவீங்க, "அக்கா நாங்க மூணார் சுத்தி பார்க்க வரும்போது யானைய பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா யானைய பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மூலமா இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து படையப்பா கிடையாதுங்க. ஓஸ் கொம்பன், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபேமிலியா நிக்கக்கூடிய யானைகள். கொஞ்ச நாளைக்கு முந்தி கூட ஒரு யானை குட்டி யானையோட ஒரு கூட்டமா நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த யானைகள் தான் இப்ப இங்கேயே நிக்கிறாங்க. உண்மையிலே அத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க இப்போ இங்க வந்து சுத்தி பார்க்க வரீங்க அப்டின்னா, எங்கேயாவது யானைகள பார்த்தீங்க அப்டின்னா, தூரமா நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கோங்க. யாருமே கிட்ட போகாதீங்க. அது அவ்ளோ சேஃப் கிடையாது. ஏன்னா, யானைகளுடைய குணம் வந்து எப்ப எப்டி இருக்கும் அப்டிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தூரமா நின்னு அத ரசிக்கிறது தான் நமக்கும் நல்லது, யானைகளுக்கும் நல்லது. ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே தேங்க் யூ.